இல்ல புரியல. அப்ப நான் அவன் லவ் பண்றேனா? இங்க பாரு, என்னதே புரியல. நான் எது சொன்னாலும் இப்படிதான் எடுத்துப்பேன் நீ. ஒரு அளவு எனக்கு டென்ஷன் ஏத்துற, எனக்கு வெறி ஆகுது. இதுக்கு மேல உன்னை பேசணும். ஐயோ போச்சே. நான் உங்க போன் எடுத்து ஓனர் சந்தேகப்படுறாங்க. அவ எப்படிங்க இருக்கு எனக்கு? ஏன் போன் தூக்கி போட்டு உடைப்பியா? போன் உடைஞ்சிருச்சு, நான் என்னங்க பண்றது? நானே வீட்டுல எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா வாங்கினேன். நீ வாங்கி கொடுத்த? ஏங்க அவன் ஓவரா பேச ஆல்ரெடி நான் டென்ஷன்ல இருக்கேன். பேசாதீங்களா? என் போனை தூக்கி போட்டு உடைச்சிட்டு நீ இவ்ளோ தனாவட்ட பேசுவியா? போங்க வேலை பார்த்துட்டு. எங்க நில்லு. எனக்கு புது போன் வாங்கி கொடு. என்னது? என்னடா என்னவா? என்னவானா? நானே லவ் பண்ணி டென்ஷன் ஆகிறேன். அது வீட்டோட வச்சுக்கணும். இங்க என்னங்க போனை போட்டு தூக்கி போட்டு வைக்கிற? போன் தானே உடைஞ்சிச்சு. அவன் உங்க மண்டை உடைஞ்ச மாதிரி கத்துறீங்க. நீ சும்மா உட்கார்ந்துட்ட போன் இல்லாம. போன் வேணும்னா தானே என்கிட்ட வந்து வாங்குனேன். என்ன அவ்வளவு தனாவட்டா பேசுற? எனக்கு தெரியாது. நான் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். ஏங்க ஆல்ரெடி கடுப்புல இருக்கேங்க. நானும் தான் செம்ம காண்டில இருக்கேன். நான் பாக்குறதுக்கு தாண்டா ஊத்துக்குழி வெண்ண மாதிரி மொழு 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 மொழுன்னு இருப்பேன். ஆனா உள்ளுக்குள்ள முனியாண்டி விலாஸ் கொத்து பரோட்டா. ஏங்க அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க. தெரியாது கட்டுற. எப்படி என் போனை நீ உடைக்கலாம்? இங்க பாருங்க, பப்ளிக்ல மேல கை வைக்காதீங்க. பப்ளிக்ல நீ என் போனை உடைப்பியா? பப்ளிக்ல என் போனை உடைப்பியா? இங்க பாருங்க, உனக்கு யாரு எனக்கு ரைட்ஸ் கொடுத்தது? நான் வந்து கோவத்துல எதுமே பேசல. கடுப்பாதீங்க. கையா இருக்கு. என்ன கைய நீட்டி பேசுற? என்னங்க வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்னா என் போனை உடைச்சிட்டு நீ அவ்வளவு தனாவட்டா பேசுவ? கத்தாதீங்க, எல்லாரும் பாக்குறாங்க. கத்தாதீங்கனா அப்படிதான் கத்துவேன். அப்படிதான்டா பேசுவேன். அப்படிதான் கத்துவேன். ப்ளீஸ் எனக்கு தெரியாதுடா. நீ என் போனை மறுபடியும் புதுசா கொடுத்துட்டு போ. பாக்குறாங்க. ப்ளீஸ் எல்லாம் பாக்குறாங்க. பாக்குறாங்களா? கத்தாதீங்க. எங்க கோ இண்டஸ்ட்ரியா பிஹேவ் பண்ணிட்டு எவ்வளவு பேசுற? கைய எப்படி நீட்டி? லவ் ஃபெயிலியர் என்னங்க உங்க என்னது? ஏன் எல்லாருக்கும் இல்லையா? யாருக்கும் தான் லவ் ஃபெயிலியர். பண்ணா நாங்க பேசும்போது கடுப்பாங்க. உங்களுக்கு கம்பேர் பண்ணி பேசுறாங்க. அவங்க எனக்கு கடுப்பாங்க. பேசினா அதுக்கு நீ போன் உடைப்பியாடா நீ? எனக்கு தெரியாது. இந்த இடத்தை விட்டு நீ எனக்கு போன் வாங்கி கொடுக்காம நவுண்டினா அவ்வளவுதான் உனக்கு. பாக்குறாங்க. ப்ளீஸ் அவ்வளவுதான். எனக்கு தெரியாது. எனக்கு புது போன் வேணும். ஐ வாண்ட் நியூ போன். வாங்கி தரேன். போன் ஆளுக்கு கொடுக்கலாம். போன் உட்காருங்க ப்ளீஸ். தரேங்க. போன் உட்காரலாம் முடியாது. முதல்ல போனை வை. அந்த போன் நல்லா இருக்காது. உடைச்ச போனை நீயே வச்சுக்கோ. எனக்கு புது போன் தான் வேணும். சாரிங்க. சாரிங்க. ஆளுக்கு நான் வாங்கின ஃபோன் தாங்க. உங்களுக்கு கொடுக்கலான்னு வச்சுருந்தேங்க. அந்த மாதிரி தான் வேணும் ஃபோன். எனக்கு இதெல்லாம் வேணாம் ப்ளீஸுங்க. இது இல்லை எங்கள் ஆளுக்காக வாங்கினது தாங்க. ப்ளீஸுங்க. தெரியாமல் பண்ணிட்டேங்க. லவ் ஃபெயிலியருங்க. அதனால தாங்க எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கஷ்டம். நிறுத்திட்டாளா? சாரிங்க. சாரிங்க. தப்பா எடுத்துக்காதீங்க. எங்கள் ஆளுக்காக வாங்கின ஃபோன் தாங்க. புது ஃபோன் தாங்க. கிஃப்ட் கொடுக்க தான் வச்சுருந்தாங்க. சாரிங்க. என்னது? ஏங்க காட்டுங்க. ஏங்க அந்த கடைக்காரன் நல்லா ஏமாத்திட்டாங்க. யாரா உள்ள இருக்கா? அங்க என்ன மயிராடா இருக்கு? ஏங்க அந்த கடைக்காரனை நல்லா ஏமாத்திட்டாங்க. விவோ V27 35,000 போனுங்க. நல்லா ஏமாத்தி ஒரு பொம்மை போன கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு போன ஒரு வழி பண்ணாம மாட்டாங்க. அடே 35,000 பணம் வாங்கிட்டு 30 ரூபா போன கொடுத்து ஏமாத்திட்டானா? நம்மள ஏமாத்திட்டான்டா. பட்ட கஷ்டம்லாம் பாலா போச்சுடா. அவன்கிட்ட எத்தனை வருஷமா யாரும் இருக்கு. அப்படி இந்த நம்ம பிள்ளை ஆதியா போட்டாடாவே. சும்மாட மாட்டியா? ஏங்க இது போன உடைச்சிட்டு நீ என்னடா சும்மா வர? இது ஏன் பிரச்சனை? நீங்க குறுக்க வராங்க. சொல்லிவிட்டேன் அவ்வளவுதான். குறுக்க வராதயா? ஏங்க போன்டா 35,000 மொபைல் வாங்கிட்டா 30 ரூபா போன கொடுத்து ஏமாத்திட்டா என்ன பேசுறீங்க நீங்க வந்து? அது உன் பிரச்சனை. யா போனை நீ உடைச்சல. பாருங்க இது ஏன் பிரச்சனை? ஏமாந்தேனா அவன் அன்னைக்கு சும்மா விடுறதே இல்ல. என்னடா பேசுற? இதெல்லாம் அநியாயமா இருக்கு. ஏங்க என்னங்க ஒரு 35,000 போன் வாங்கி 30 ரூபா போன கொடுத்தா அநியாயம் இல்ல? என்னங்க இது அநியாயம் இல்லாம என்னங்க இது? அநியாயம் நீ பண்ணது அநியாயம் இல்லடா. ஓ போன் உடையதே ஒரு பிரச்சனை. நான் 35,000 கொடுத்து போன் வாங்குறேன். ஏமாத்தி புது புள்ள டெமோ பண்ண போறது எனக்கு எப்படிங்க இருக்கும்? அதுக்கு ஏன்டா அந்த போன் உடைப்பியாடா நீ?
ஏங்க போனும் உடைஞ்சிருச்சு அது பிரச்சனை இல்ல. ஏங்க அது எனக்கு பிரச்சனை பிரச்சனை. இல்லைங்க. வா பிரச்சனை. என்ன அவன் நல்லா ஏமாத்தினாங்க அவன். நீ எப்படி வேணா ஏமாத்திட்டு போடா, எனக்கு என் புது போன் வாங்கி கொடுறா. இங்க பாருங்க நானே கடுப்புல இருக்கேன். என்ன நீ கடுப்புல 10,000 போன் நீ வாங்குனியாடா? நீ வாங்குனடா 10,000க்கு? இந்த கிளி கிளிக்கிறாளே எந்த ஒரு காரியா இருப்பா? நீ ஏன் டப்பா போன வாங்கிட்டு ஏமாத்திட்டு இருக்க? நாய் என்ன பேசுறியா நீ? ஏங்க நீங்க பேசுறதே சரியில்லைங்க. நீ தான்டா பேசுறது சரியில்லை. 35,000 போனை வாங்கி நான் ஏமாந்துட்டேன். 30,000 போன் 35,000 வாங்கிருக்கேன் நான் வந்து. ஏமாத்தலாம்? எப்படி நீ ஏமாத்தலாம்? எப்படி ஏமாத்தணும் என்ன திருட்டு பயிலுவோம். நீ தான்டா திருட்டு பையன். என்ன ஏமாத்தலாம்? அவன் ஏமாத்தலான்றியா? நீங்க பாருங்க டென்ஷன் ஏத்துறீங்க. வருவானா, போன் கேட்பானா, தூக்கி போட்டு உடைப்பானா, கேட்டா பிரேக்கப் பண்ணுவானா? என்ன நீ சொல்ற கதையெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு? ஏங்க என்ன பார்த்தா அவங்க கம்மி பேசி கொடுத்ததா? அதுல நின்னு பேசு. ஏங்க அது பிரச்சனை இல்லைங்க. 30,000 நான் ஏமாந்துறேன் உங்களுக்கு உங்களுக்கு. ஏன் போன் உடைச்சிட்டடா நீ? போன் அடிச்சிட்டா. போன் உடைச்சிட்டனா? ஏங்க பைத்தியமா நீ? பிரேக்கப் போட வலி தெரியுமாங்க உங்களுக்கு? எனக்கு தெரியாதாடா? ஆனாதாங்க உங்களுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை உசார் பண்ண தெரியுமா? அப்ப நான் பட்ட வேதனை இருக்கே அந்த வேதனை. பாதியில போட்டுட்டு போயிடாதாங்க. அதுல வலி ஒருத்தவன் தெரியும். தேவையில்லாதது பேசாத. எனக்கு என் போன் வேணும். என் போன் வேணும். தகரங்க பொறுக்கீங்க போங்க. ஏய் பைத்தியம். உனக்கு முன்னாடி எப்படிடா கொடுத்தா? கத்தாதீங்க ஏன் கத்துறீங்க? போன் தரங்க இருங்க உட்காருங்க. மறுபடியும் ஏமாத்துறதுக்கா? ஏங்க தரங்க உட்காருங்க உட்காருங்க. நானும் நம்ப மாட்டேன்டா. இருங்க தரங்க உட்காருங்க. நம்ப மாட்டேன்டா. எனக்கு புது போன் வேணும். புது போன் தரங்க இருங்க. பேர் உங்க ஃப்ரெண்டு பேர் காயத்ரி தானுங்க. ஆமா. அவதாங்க உங்களை வர சொன்னாங்க. என்ன நீங்க பேசுறதே புரியவே இல்ல. இல்லைங்க சரி ஒரு நிமிஷம் இருங்க. இந்த மொபைல் நான் வாங்கி ஃப்ரெஷ் மொபைல் உங்கள் பர்த்டே வருது இல்லை? நெக்ஸ்ட் மந்த் உங்கள் பர்த்டே தானே? ஆமா. ஸோ அவங்க அட்வான்ஸாக உங்களுக்கு வந்து விஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் காயத்ரிங்கிறவங்க எங்களை சரி நாங்கள் நாகத்ரி யூடியூப் சேனலுங்க. காயத்ரிங்கிறவங்க சும்மா ஒரு ஃபன் பண்ண சொன்னாங்க. இந்த ஃபோன் ரொம்ப நாளாக நீங்கள் வச்சுருக்கீங்க, வேறு ஃபோன் உங்களுக்கு வாங்கி கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்களாம். அதை உடச்சிட்டு வேறு ஃபோன் வாங்கி கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஃபோன் புது ஃபோன் இருக்குங்க. நாங்கள் யூடியூப் சேனல் நாகத்ரி அப்புறம் கேமரா இருக்குது. உங்கள் புது ஃபோன் நாங்கள் வாங்கி தரோம். போன உடைச்சிட்டா எப்படிங்க? சரிங்க இல்லை சிம்மை மட்டும் எடுத்துக்கங்க. தூத்துலாம் போயிடுச்சு. நான் கரெக்டாக இந்த கல்லில் அடிக்கும் தூத்துலாம் போயிடுச்சுங்க.